சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க. எப்ப பாரு சண்டை தான். இது பிள்ளைகளா இல்ல பிசாசுகளா? எத்தே பிள்ளைகள திட்டாதீங்க தே. ஆமா பிள்ளைகள பெத்து வச்சிருக்கா பாரு, 2 பொட்ட பிள்ளை, 3வது உண்டாயிருக்கா. இதுவாது ஆம்பளை பிள்ளையா இருக்குமோ என்னமோ தெரியல. இப்ப ரிமோட் தரவே தர மாட்டியா? இப்ப 2 பேரையும் அடிச்சு பல்லையில கலச்சு விடு. வெளியில விளையாடு, ஓடி போங்க. எப்பா பாரு டிவி. சரி மக்களே பாட்டி தர சொன்னவ போங்க. வெளில விளையாடுங்க, அழாதீங்க போங்க. கருப்பு, இவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடு கருப்பு. இந்த வீட்டுக்கு வாரிசு வேணும் கருப்பு. ஆம்பளை பிள்ளை மட்டும் நீ கொடுத்தா உனக்கு 2 கிடா வெட்டி பூசை போடுறேன் கருப்பு. ஆனா கருப்புக்கு பூசை மேல இஷ்டம் இல்ல போல. அப்பவும் பொண்ணுதான் பிறந்துச்சு. மாமியாக்காரி கழுவி ஊத்துனா ராசாத்திய. எதுக்கு இப்ப நீருக்கு நீர் வடிச்சிட்டு இருக்கா? சரி குழந்தை செத்து போச்சு, அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு நடு வீட்டுல இருந்து இப்படி அழுதுட்டு இருப்பாவ. அடுத்தது ஒரு குழந்தை உண்டாவி ஒரு ஆம்பளை பிள்ளைய பெக்கிற வழிய பாரு. ஆமா அந்த குழந்தைக்கு ஜன்னி வந்து இழுத்துக்கிட்டப்போ கவனிக்காம விட்டு செத்து போச்சு. ஜன்னி வர வச்சதே மாமியாருன்னு ஒரே சந்தேகம் ராசாத்திக்கு. பச்சை குழந்தைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டினப்ப அந்த சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா மாமியாரே தானாக வாங்கி புள்ளைய குளிப்பாட்டினா. அப்ப மாமியார் தான் அந்த வேலையை பார்த்துருக்கா. அது சந்தேகம்தான், ஆனா கேட்கவா முடியும்? கேட்டா ஆஞ்சி விடுவா ஆஞ்சி. இப்போ மறுபடியும் ராசாத்திக்கு 9 மாசம், 4வது குழந்தை. இப்பவா அப்பவான்னு வயிறு சரிஞ்சு கிடக்கு. ஆமா சொல்லிவிட்டேன், ஆம்பளை பிள்ளையோட வந்தாவா இல்ல அங்கனக்குள்ளேயே தூக்கி போட்டுட்டு வந்துரு. பொட்டைய பிள்ளையோடு வந்துடாத. அப்படி பொட்டை பிள்ளை பிறந்தா உங்க அம்மா வீட்லயே இருந்துரு. இந்த பக்கம் எட்டி பாத்துறாத. ஆமா இப்படியும் ஒரு ஜென்மம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சா ராசாத்தி. ஆனா என்னத்த சொல்ல, இங்க எங்க மாமியார் வச்சதுதான் சட்டம். இதே மாமியார் தான் வீட்டுல பசுமாடு காலக்கண்ணு போட்டப்ப பசுமாட்டை திட்டுனாங்க. அவங்களுக்கு எல்லாம் அவங்க விருப்பப்படி தான் நடக்கணும். பசுமாடு மட்டும் காலக்குட்டி போடக்கூடாது. ஆனா நம்ம ஆம்பளை பிள்ளை மட்டும் தான் பெத்துக்கிடணும். இது எங்க மாமியார் வச்ச சட்டம். அம்மா அப்பா வலிக்குதே. அன்னைக்கு பாதி ராத்திரியில வலி வந்துடுச்சு. ஆட்டோவை கூப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுனாங்க அவசரமா. பனிக்கூடம் வேற உடஞ்சிருச்சு. பதட்டத்தோட ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. வழியில கத்திக்கிட்டு இருந்தா ராசாத்தி. வெளியில ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சின்னு செய்தி கேட்க ஆவலா இருந்தா மாமியார்காரி. ராசாத்திக்கு பக்கத்து பெட்டுல 40 வயசுல ஒரு அம்மாவும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அழாதம்மா அழாத, இந்த தடவை குழந்தை நல்லா பிறக்கும், கவலைப்படாம இருமா. அவளோட புருஷன் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வலி நின்னப்ப அந்த அம்மாவை விசாரிச்சா ராசாத்தி. என்னம்மா ஆச்சு, ரொம்ப அழுறீங்க? பிரசவ வலி இப்படிதான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஏன் ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்க? இல்லம்மா ரொம்ப பயமா இருக்கு. குழந்தை தங்கவே மாட்டேக்குது. ரொம்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தாச்சு, எதுவுமே நிக்கல. இதாவது நிக்கணும், அத ரொம்ப பயமா இருக்குமா. அல்லா புண்ணியத்துல இதுவாச்சும் நல்லா பிறக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, நானும் எங்க கருப்பு கிட்ட வேண்டிக்கிட்டேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே 2 பேருக்கும் வலி முத்திடுச்சு. அம்மா அப்பா அம்மா அம்மா அல்லா அல்லா. நரசம்மா இன்னும் முக்குமான்னு 2 பேர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த அம்மாவும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. நரசம்மா நல்லபடியா பிறக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ராசாத்தியோ அந்த வழியிலையும் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் கருப்பு அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தா. 2 பேருக்கும் குழந்தை பிறந்துச்சு. அல்லாவும் கருப்பும் கூட்டணி அமைச்சும் எதுவும் நடந்த பாடில்ல. ராசாத்திக்கு மறுபடியும் பொம்பளை பிள்ளைத்தான். அந்த வாயம்மாவுக்கு புள்ள பிறக்கும் போதே மூச்சு திணறி செத்தே ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ராசாத்திக்கு நிதானமா மயக்கம் தெளிஞ்சு இருந்தா. ஆனா அந்த அம்மா மயங்கிட்டா. நர்சக்கா கொஞ்சம் வாங்களேன். சொல்லு ராசாத்தி. நர்சக்கா எனக்கு ஒரு உதவி செய்வியாக்கா? சொல்லு ராசாத்தி. செத்த பிள்ளைய என்கிட்ட கொடுக்கா, இந்த பிள்ளைய அங்க கொடுத்துரு. இந்த பொம்பளை பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு போனா கொன்னே புடுவா எங்க மாமியார்காரி. எங்கேயாவது உசுரோடு இருந்துட்டு போகட்டும், அவங்களுக்கு நிதான வரதுக்குள்ள மாத்திடுங்க நர்சக்கா. புண்ணியமா போவோம், உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேக்குறேன் அழுதுகிட்டே சொன்னா ராசாத்தி. நர்சம்மா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அந்த அம்மாவோட புருஷனை கூப்பிட்டு சொன்னா, ஐயா உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. யா அல்லாஹ். அவருக்கு சந்தோஷம் தாங்கல.
ஏன் அல்லான்னு தொழுக போயிட்டாரு. இப்போ ராசாத்தியோட மாமியார்காரி கேட்டா, நர்சம்மா எங்க வீட்ல உள்ளவா என்னத்த பெத்து போட்டிருக்கா? ஆம்பளை பிள்ளை. அப்படியா? ஆனா மூச்சு இல்ல, செத்து போயிடுச்சு போல. ஐயோ, எங்க வீட்டு வாரிசு ஆம்பளை பிள்ளை போச்சா? ஐயோ ஐயோ. இதுக்கு நடுவுல பெரிய டாக்டரும் வந்தாரு. செத்ததா சொன்ன பிள்ளைய பார்த்தாரு, விஷயம் கேட்டாரு, உடனே செயல்பட தொடங்கிட்டாரு. தட்டி கிட்டி ஏதோ பண்ணினாரு, ஒன்னும் முன்னேச்சம் இல்ல. நர்சம்மா நான் முயற்சி பண்றேன்னு உள்ள போய் மெழுகுத்திரி எடுத்துட்டு வந்து பத்தச்சு குழந்தை மேல சொட்டு சொட்டா ஊத்துனாங்க. குழந்தை மெல்ல நெளிய ஆரம்பிச்சு வீலு வீலுன்னு கத்திக்கிட்டே. உடனே டாக்டரு நல்ல ஐடியான்னு அந்த நர்சம்மாவை பாராட்டினாரு. குழந்தை அழுது கத்தி ஊரை கூட்டிடுச்சு. குழந்தை பொழைச்சிடுச்சுன்னு மாமியார்காரி, கருப்பு உனக்கு ரெட்டை கிடா பூசை போடுறேன் சாமின்னு சொன்னான். மாமியார்காரிக்கு சந்தோஷம் தாங்கல. ஆனா ராசாத்திக்கோ என்ன பண்றதுன்னு தெரியல. ராசாத்தி கண்ணீரோட நர்சம்மாவை பார்த்தா. நர்சம்மாவோ சைகை காட்டி அமைதியா இருன்னு சொன்னாங்க. நர்சம்மா எல்லாம் கர்த்தர் செயலுன்னு கழுத்துல இருந்த சிலுவையை எடுத்து முத்தமிட்டா. அப்பதான் ராசாத்தி கவனிச்சா, நர்சம்மா சட்டையில ரோஸ்மேரின்னு பேர் இருந்துச்சு. ராசாத்தி கண்ணுல கண்ணீர் வழிஞ்சது. நீதாமா எனக்கு கருப்பு அப்படின்னு சொன்னா. எப்படியோ அல்லா பெயரும் கருப்பு பெயரும் காப்பாற்றப்பட்டது. நடுவுல வந்த ரோஸ்மேரியோட கர்த்தரின் துணையோடு. மாமியார்காரி வந்து புள்ளைய அப்படியே அவ அப்பனை உரிச்சு வச்சிருக்குன்னு கொஞ்சினா. வாயம்மா புருஷன் வந்து பார்த்துட்டு அம்மா மாதிரியே பொண்ணு நறு. ரோஸ்மேரி சொன்னா நம்பிக்கைதான் வாழ்க்கைன்னு. ராசாத்தி கண்ணீர் வலிய ரோஸ்மேரிய கையெடுத்து கும்பிட்டா. அதுல 1000 அர்த்தமும் நஞ்சியும் இருந்துச்சு. இந்த கதை பிடிச்சிருக்கா மக்களே? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுட்டு போங்க மக்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், பாய்.